பிரான்சில் வீடுகளுக்கு நுழையும் போலீசார். பிரான்சில் சமீப காலமாக போலீஸ் போல வேடமிட்டு வீடுகளுக்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் அரங்கேற்றப்படுகின்றன. போலி அடையாள அட்டைகள். கொள்ளையர்கள் போலீஸ் சீருடை போன்ற உடைகளை அணிந்தோ அல்லது போலீஸ் என எழுதப்பட்ட பட்டைகளை ஆர்ம்பேண்ட்ஸ் கையில் கட்டிக்கொண்டோ வருகின்றனர். தங்களிடம் அடையாள அட்டை இருப்பதாக கூறி ஒரு போலி அட்டையை மின்னல் வேகத்தில் காட்டி மக்களை நம்ப வைக்கின்றனர். திசை திருப்பும் முறைகள். பெரும்பாலும் முதலில் ஒரு போலி பிளம்பர் அல்லது எலக்ட்ரீஷியன் உங்கள் வீட்டிற்கு வந்து அருகில் ஏதோ திருட்டு அல்லது குழாய் வெடிப்பு நடந்ததாக கூறுவார். அவர் சென்ற சில நிமிடங்களில் போலீஸ் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் அந்த நபர் ஒரு திருடன் என்றும் உங்கள் நகைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் என்றும் கூறி பீதியை ஏற்படுத்துகின்றனர். பரிசோதனை என்ற பெயரில் திருட்டு. உங்கள் பீரோ அல்லது லாக்கரில் உள்ள நகைகளை சரிபார்க்க வேண்டும் என்று கூறி உங்கள் கவனத்தை திசை திருப்பி மிக லாவகமாக நகை மற்றும் பணத்தை சுருட்டி கொண்டு தப்பிவிடுகின்றனர்.